யூடியூப்பில் சமையல் கற்றுக்கலாம், இல்லை கோடிங் கற்றுக்கலாம், அதுவும் இல்லையா ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து கற்றுக்கலாம். ஆனால் யூடியூப்பை வச்சு ஒரு கொலை எப்படி பண்ணுறது, அதை போலீஸுக்கு தெரியாமல் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத ஒருத்தன் கற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லை அவன் நினச்ச மாதிரி அந்த கொலையும் பண்ணிட்டான். ஆனால் அவன் போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் வெறும் 24 மணி நேரத்தில் போலீஸ் தொடர்புடையாக்கியிருக்கு. என்ன அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹலோ கைஸ், நான் உங்கள் விஜய் கிருஷ்ணன். இன்றைக்கி டாக்ஸ் என்ன அப்படின்னாக்க, நம்ம யூடியூபை வந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் தெலுங்கானாவில் கரீம் நகரில் இருக்கிற ஒரு மடிப்பிள்ளை கிராமத்தில் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற பங்காரபாபு மகேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கோட முக்கிய குற்றவாளி. வயசு 40. இவன் ஏன் இந்த கொலையை பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையும் அவமானமும் இருக்கு. கொலை செய்யப்பட்டவர் பேர் பைதாரி மோகிலி, வயசு 52. இவரும் ஒரு விவசாய தொழிலாளி. கடந்த வருஷம் ஒரு பொண்ணை வன்புணர்வு செஞ்சதுனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இந்த பைதாரி மோகிலி. ஆனா ஜெயில இருந்து வந்த பிறகும் அந்த பொண்ணை தொடர்ந்து துன்புறுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மகேஷ் கள்ளத்தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திருக்காரு. இவங்களோட உறவை பத்தி சுத்துப்பட்டு கிராமத்துல தப்பா பேசி அடிக்கடி இந்த 2 குடும்பத்துக்கும் சண்டையும் வந்திருக்கு. தொடர் அவமானத்தினால உச்சகட்ட கோபத்துக்கு போறாரு மகேஷ். இதனால மோகிலியை எப்படியும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. அதுக்கு தெரிஞ்ச இடம் தான் யூடியூப். அவன் தன் மொபைலில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி கொலை எப்படி பண்ணுறது, எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது, இது எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருப்பேன். அந்த ஒரு வீடியோவோட ஐடியாவை வச்சு தான் அவன் இதை பிளான் பண்ணியிருக்கான். ஜூன் 27 சனிக்கிழமை நைட் மடிப்பள்ளி பக்கத்தில் தன்னோட கிராமத்தில் திருவிழாவுக்கு வந்துட்டு நைட்டு 11:30 மணி போல் மோகிலி தன்னோட சைக்கிளில் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதை சரியாக நோட் பண்ண மகேஷ் வழியில் இருக்கிற பாலத்தில் அடியில் பதுங்கி நின்றுருக்கான். மோகிலி அந்த பாலத்தை கடக்கும் போது பின்னாடி இருந்து பாஞ்சு மோகிலியை அடித்து கொண்டுடுறான். மோகிலி சம்பவ இடத்துலேயே துடிச்சு சாவான். அப்படி துடிச்சு இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மகேஷ் என்ன நினச்சான்னா, நாம தான் யூடியூப் பார்த்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், இனிமேல் யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கான். ஆனால் போலீஸ் வெறும் 24 மணி நேரத்திலேயே அவனை கண்டுபிடிச்சாங்க. அவனுக்கு அதிர்ச்சியாக கொடுத்தாங்க. மறுநாள் காலையில் மோகிலி பெண்ணம்மை கடந்த பார்த்து அவரோட மனைவி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மகேஷ் மேலே தங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்கிறாங்க. உடனே களத்தில் இறங்கின தனிப்படை போலீஸார் மொபைல் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி அதை வச்சு அவனை மகேஷை கண்டுபிடிக்கிறாங்க. பிடிச்சு வச்ச அவனை மொபைலில் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது போலீஸ்க்கு பெரிய ஷாக். அவனோட சர்ச் ஹிஸ்ட்ரி மொத்தமும் மாட்டுது. அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை அவனை காட்டி கொடுக்க முக்கிய ஆதாரமாக மாறுச்சு. ஸோ கைஸ், இந்த விஷயத்துலேருந்து நாம் பார்க்கக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் என்ன தான் இன்கனெக்ட் மோடு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணாலும், சர்ச் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணாலும் சைபர் கிரைம்னால் உங்கள் ஜாதகத்தையே எடுத்து காட்ட முடியும். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை இன்காக்னிட்டோ மோடில் வச்சு சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தேடுனீங்க, என்ன பார்த்தீங்க அப்படிங்கிற தப்பு பண்ணிவிட்டு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தப்பிக்க முடியாது. ரெண்டாவது, எப்போவுமே சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கக்கூடாது. மோகிலி பண்ணது தப்பு, அதுக்காக மகேஷ் கொலை பண்ணது அதை விட பெரிய தப்பு. இதுக்கு மகேஷ் லீகலாக போலீஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணி அவங்க ப்ராப்பராக கோர்ட் மூலியமாக அணுகிருக்கலாம். வாழ்க்கை சுமூகமாக முடிஞ்சிருக்கும். இப்படி ஆத்திரப்பட்டதுனால அவங்க 2 பேர்த்தோட குடும்பமும் போச்சு. மூணாவது, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு நமக்கு கற்றுக் கொடுக்குறது ஒன்று தான். இன்டர்நெட்டும் யூடியூப்பும் நம்ம வாழ வைக்க வந்த கருவிகள். அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணி தவறான வழியில் போகாதீங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் விஜய் கிருஷ்ணன் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் திரும்ப நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.